வணக்கம் நண்பர்களே. ஒழுங்கு நடவடிக்கையில இன்னைக்கு பார்க்க போற வீடியோ, ஒரு புதிய விசாரணை அலுவலரை நியமிக்கலாமா? அந்த ஒரு விசாரணை விட்டிருந்தாங்க. அந்த விசாரணை எங்கிருந்து தொடங்கலாம்? எந்தெந்த நேர்வுல புதிய விசாரணை அலுவலரை நியமிக்கலாம்? எந்தெந்த சூழ்நிலையில புதிய விசாரணை அலுவலரை நியமிக்கக் கூடாது? அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இது தொடர்பா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாரி சில விஷயங்கள சொல்லலாம். புதிய விசாரணை நடத்தலாமா? அப்படின்னா, புதிய விசாரணை நடத்தக்கூடாது. ஆனால், மேல் விசாரணை மட்டுமே நடத்தலாம். அதாவது, முன்னதாக எந்த இடத்தில் விசாரணை நிலுவையில் உள்ளதோ, அங்கிருந்து அதனை தொடர வேண்டும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் விசாரணை செஞ்சிருப்பாரு. அவரோட அறிக்கைய குடுத்திருப்பாரு. மறுபடியும் ஒரு விசாரணை அலுவலர போட்டு, மறுபடியும் விசாரணை நடத்துறாங்க. விசாரணை அலுவலர் நியமிக்கப்பட்டு, விசாரணை அலுவலர் அவர் அறிக்கைய குடுத்திருப்பாரு. நாட் ப்ரூவ்டுன்னு குடுத்திருக்கலாம், அல்லது நாட் ப்ரூவ்டுன்னு குடுத்திருக்கலாம். ஏதோ குடுத்திருப்பாரு. மறுபடியும் ஒரு விசாரணை அலுவலர போட்டு நடத்தலாமான்னா, நடத்த தேவையில்ல. ஆனா, சில சூழ்நிலைகள்ல விசாரணை என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரணம்னால தடைப்பட்டிருக்கலாம். அப்படி அது மாரி தடைப்பட்டிருக்கும்போது, அது விசாரணை எங்க தடைப்பட்டிருந்ததோ, எங்க நிறுத்தி வைத்திருந்தாங்களோ, அதிலிருந்து தொடர்ந்தா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால புதிய விசாரணை நடத்த தேவையில்ல. அது எங்க தடைப்பட்டிருந்துச்சோ, அதிலிருந்து தொடர்ந்தா போதுமானது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பகுதி விசாரணை என்றால் என்ன? பகுதி விசாரணை அப்படின்னா என்ன? முன்னதாக நியமிக்கப்பட்ட விசாரணை அலுவலர் அவரது பணியினை தொடர இயலாத நிலையில், அந்த விசாரணையுடைய பணியினை தொடர இயலாத நிலையில் வேறு விசாரணை அலுவலர் நியமிக்கப்பட்டு அதனை தொடர்வது பகுதி விசாரணை எனப்படும். சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த விசாரணை அலுவலர் அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்த முடியாம போயிருக்கலாம். அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி சூழ்நிலையில அதாவது விசாரணையை ரிப்போர்ட்டை கொடுக்கல. அது இன்கம்ப்ளீட் முடிக்க முடியல. முடிக்காம உள்ள சூழ்நிலையில அந்த நேரத்துல ஒரு விசாரணை அலுவலர் போட்டு அதை செய்யலாம் அப்படின்றத சொல்றோம். ஏற்கனவே முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், அதே மாதிரி எங்க விட்டிருந்தாரோ அதிலிருந்து கூட தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு விசாரணை அலுவலர் எதனால நம்ம அந்த விசாரணை புதுசா ஒரு விசாரணை அலுவலர் நியமிக்கணும் அப்படின்றத பிறகு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய நேர்வுகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ அதிகமான நேர்வுகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு விசாரணை அலுவலர் திரும்பவும் போடுறாங்க. மறுபடியும் ஒரு விசாரணை அலுவலர் போடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த விசாரணை அலுவலர் கொடுத்த அறிக்கை சரியில்ல. அதனால இன்னொரு விசாரணை அலுவலரை போட்டு அந்த விசாரணையை நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஒழுங்கு நடவடிக்கை விதிகள்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கு நடவடிக்கையில விசாரணை அலுவலர் கொடுக்கக்கூடிய அந்த விசாரணை அறிக்கையினை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கையில அந்த விசாரணை அலுவலர் கொடுக்கிற அந்த அறிக்கையினை அப்படியே ஏத்துக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா, அவர் எக்ஸாமின் பண்ணுவார். அதை ஆய்வு செய்வார். அந்த அவர் விசாரணை அலுவலர் கொடுத்த அந்த விசாரணை அறிக்கையினை ஆய்வு செய்யும் போது, அந்த விசாரணை அலுவலர் கொடுக்கிற அந்த அறிக்கை சரியில்ல அப்படின்னு ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் முடிவு செய்யும் போது, ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் விசாரணை அலுவலர் கொடுத்த அவரது அறிக்கையிலிருந்து மாறுபட்டு முடிவெடுக்கலாம். மாறுபட்டு முடிவெடுக்கலாம். அப்ப எதுக்கு இன்னொரு விசாரணை அலுவலர் நியமிக்கணும்? புரிஞ்சுங்களா? விசாரணை அலுவலர் கொடுத்த அறிக்கை சரியில்லைன்னா, ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருக்கு அந்த விசாரணை அறிக்கையினை மாறுபட்டு முடிவெடுக்கலாம். சரிங்களா? அதனால ஏற்கனவே கொடுத்த விசாரணை அலுவலர் சரியில்லை, கொடுத்த அறிக்கை சரியில்லை, அதனால இன்னொரு விசாரணை அலுவலர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒழுங்கு நடவடிக்கையை விசாரணை அலுவலர் மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்ப அந்த ஒழுங்கு நடவடிக்கை காலதாமதமாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால அதனால விசாரணை அலுவலர் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரங்கள்ல வரும். அதை நான் ஏற்கனவே ஒரு சில முன்னாடி வீடியோல போட்டிருக்கிறேன். அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலர் மறுப்பு தெரிவிப்பார். எனக்கு இந்த ஒரு விசாரணை அலுவலரா போடாதீங்கன்னு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சொந்தக்காரரா இருப்பாரு. இல்ல இவரோட பதவியில ஒண்ணா அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க. இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில இருந்ததுனால அவருடைய ஜூனியர்
அவர் ப்ரொமோஷன் ஆயிருப்பாரு. இவர் சீனியர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் இருந்தனால ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைக்காம இருந்திருக்கும். அப்ப அந்த நேரத்துல அவரு விசாரணை அலுவலரா போட்டிருக்கும்போது அந்த நேரத்துல இவருடைய என்னோட ஜூனியரா வந்தவர் எனக்கு வந்து விசாரணை அலுவலர் நியமிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா இவர் சொல்றதுல அப்ப முடிவு பண்ணுவாரு. ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் வந்து விசாரணையில மாத்தலாமா மாத்தக்கூடாது முடிவு பண்ணுவார். பெரும்பாலும் மாத்துவது நல்லதுதான். ஏன்னா சொந்தக்காரங்க என்பது அவருக்கும் இவருக்கும் பகையாக இருந்திருக்கலாம், அல்லது இவருக்கும் ஃபேவராக தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து சொந்தக்காரர் என்று தெரிந்து விட்டால் விசாரணை மாற்றுவது சிறந்ததாகும். அதோட சில சூழ்நிலையில விசாரணை அலுவலர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு விசாரணை அலுவலர் நியமிச்சிருப்போம். அந்த விசாரணை அலுவலர் நியமித்த பிறகு அந்த விசாரணை அலுவலர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் வந்து அலுவலகத்துக்கே வர முடியாது. அப்ப அவரோட விசாரணை நடத்த முடியும். சரிங்களா? அப்ப அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில் ஏற்பட்டுனா இவர் தற்காலிக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட விசாரணை அலுவலர் வந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதனால நம்ம என்ன செய்யலாம், அந்த விசாரணை அலுவலரை மாத்தலாம்னு சொல்றோம். அப்ப அப்படியே ஆல்ரெடி ஒரு விசாரணை நடத்தியிருந்தா கூட அது எங்கிருந்து நடத்தி முடிச்சிருக்காரோ அதுல இருந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலை விசாரணை அலுவலரை மாத்தலாம். அதோட விசாரணை அலுவலர் வந்து டிஸ்மிஸ் ஆர் ரிமூவல் ஆயிருப்பார். டிஸ்மிசல் ஆர் ரிமூவல் ஆயிருப்பார். அப்ப அது மாதிரி டிஸ்மிஸ் ஆர் ரிமூவல் ஆயிருப்பாருன்னா அவரும் வந்து ஒரு அலுவலகத்துல பணிபுரிய தகுதி இல்லாதவர் ஆகிறார். அலுவலகத்துல அவர் அலுவலகத்துல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப அவர் வந்து விசாரணை அலுவலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம்னா விசாரணை அலுவலரை மாத்தலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில விசாரணை அலுவலரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஏற்கனவே ஒரு விசாரணை அலுவலர் நியமிச்சிருப்போம். அந்த விசாரணை அலுவலர் விசாரணையை தொடர்ந்து நடத்தி இருந்திருக்கலாம், இல்ல நடத்தாம கூட இருந்த சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன பண்ணிருக்குன்னா உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கும். அவரால் வந்து விசாரணை நடத்த முடியாது. ஏன்னா அவரே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார், ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு. அப்ப அவரு வந்து விசாரணை நடத்துறதுக்கான விசாரணையை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கூப்பிட்டு விசாரணை நடத்துறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இப்ப இது மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த சூழ்நிலையை குறிப்பிட்டு இது மாதிரி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, அதனால விசாரணை மாத்தலாமா அவனை மாத்தலாம். இது மாதிரி சூழ்நிலை மாத்துறது வாய்ப்பு இருக்கு. விசாரணை நியமிக்கப்பட்டிருப்போம், இல்ல அவரு விசாரணை நடத்திட்டு இருந்திருப்பாரு. இது மாதிரி இருக்கிற சூழ்நிலை அந்த விசாரணை அலுவலர் என்ன பண்ணிருப்பாருன்னா இறந்துருவார். இறக்க விட்டாருன்னா மரணம் அடைஞ்சிடுவார். அப்ப மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அப்ப அது மாதிரி சூழ்நிலை என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு விசாரணை அலுவலர் போட்டு அந்த விசாரணையை குற்றச்சாட்டப்பட்டவர்களோட விசாரணை நடத்தி முடிக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம விசாரணை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது மாத்தணும்னாக்கா அது ஒரு காரணம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல வந்து ஏற்கனவே கொடுத்த அறிக்கை சரியில்லை, அதனால நாங்க விசாரணை அலுவலரை நியமிக்கிறோம். அதான் அவரை வந்து ஏற்கனவே அவரை கொடுத்தவர் நியமிக்கப்பட்டவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஏற்கனவே கொடுத்தவர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாரு, ஏற்கனவே கொடுத்தவர் ப்ரொமோஷன்ல நடத்தலாம். அவங்கள எங்க கண்டினியூ பண்றாங்களோ அங்க எங்க டிரான்ஸ்ஃபர்ல போனாரோ ப்ரொமோஷன்ல போனாரோ அவரை நடத்தலாம். இடமாற்றம் செய்யப்பட்டாலோ, பதவி உயர்வு பெற்று சென்று விட்டாலோ, பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டாலோ விசாரணையில ஒரு மாற்றம் செய்ய கூடாது. அதோட விசாரணையில இருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றான்னு சொல்லி சொல்றோம். ஏன் நம்ம விசாரணை அலுவலர் வந்து நியமிச்சோம்னா அவர் 30 நாள்ல அவர் விசாரணை அறிக்கையை கொடுக்கணும்னு இருக்குது. அப்பனே நம்ம 30 நாள்ல வந்து கொடுக்க முடியாதப்போ நம்ம விசாரணை அலுவலர் நியமிக்க வேண்டியது இல்லையே. இன்னும் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஒரு 2 மாசம் இருக்கிறவரு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கிறவரு போய் நம்ம ரிட்டைர்மெண்ட் இருக்கிறவரு போய் நம்ம போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா விசாரணை அலுவலருக்கு 30 நாள்ல கொடுக்கணும்னா அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் ஒரு 1 இயர் இருக்கிற சர்வீஸ் போட்டோம்னா இந்த பிரச்சனை வராது. ரிட்டையர்ட் ஆயிட்டாரு போயிட்டாருன்னு வராது. ஆனா அவரே வச்சிருந்துட்டு நம்ம ரிட்டைர்மெண்ட் நேரத்துல ஐயா ரிட்டையர்ட் ஆயிட்டுன்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அது விசாரணை கொடுக்குறது சரின்னு சரி கிடையாது. சரிங்களா? விசாரணை அவருக்கே எவ்வளவு நாள்ல கொடுக்கணும்னு சொல்றோம், 30 நாள்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால இது மாதிரி சூழ்நிலையில் இப்ப மேற்குறிப்பிட்டது இடமாற்றமோ, டிரான்ஸ்பர், ப்ரொமோஷன், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார் என்று சொல்றது அந்த காரணத்தை குறிப்பிட்டு விசாரணை மாற்றம் செய்ய கூடாது. நண்பர்களே, தாங்களுக்கு அரசு மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை குறித்தோ அல்லது நடத்தை விதிகள் குறித்தோ ஏதேனும் சந்தேகம் இருப்பின் கேளுங்க. அதே போல ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த ஆர்கே டிசிபிலினரி ப்ரொசீடிங்ஸ் என்ற யூடியூப் சேனலை பாருங்க. நிறைய வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கிறேன், இன்னும் பதிவு செஞ்சு கொண்டு வருகிறேன். எனவே பார்த்து தாங்கள் பார்ப்பதுடன் மற்ற நண்பர்களுக்கும் பார்த்து ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயனடையட்டும். இந்த வீடியோவில் ஏன் பதிவு செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறு இல்லாம ஒரு ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செயல்படுத்த முடியாத தண்டனை வழங்கக்கூடாது. ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ப்ரொசீஜர் லேப்ஸ் இருக்கக்கூடாது. இதுக்காக இந்த பதிவில் நம்ம பதிவு செய்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.